ஏதேனில ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களை ஆண்டவர் அங்கே வைத்து ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்தின் பழங்களையும் நீங்கள் பறித்து சாப்பிடலாம், ஆனா அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எந்த மரத்தின் பழத்தையும் பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்குள்ள அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்கள் ABCDEF எல்லா மரங்களுமே இருக்கு. அதுல ஒரு மரம் என்ன மரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சமோ ஆதாமும் ஏவாளும் புசிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் ஏதேன்ல வச்சிருந்தார். அவங்க சாப்பிடறதுக்காக தான் அந்த மரத்தையும் ஆண்டவங்க வச்சிருந்தார். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகும், நன்மை எது தீமை எது அப்படிங்கிற அந்த தெளிவு வரும். ஏன் ஆண்டவர் அதை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு? ஆண்டவர் இந்த வார்த்தையை மனிதரிடத்துல சொல்லும் பொழுது இந்த தோட்டத்துல ஏதேன்ல பூமியில தீமையே இல்லை. There was no evil. அப்ப ஒரு தீமையும் இல்லை. தீமையே இல்லாத இந்த பூமியில மனுஷன் இப்பொழுது தீமையை பற்றி அறிவை அடைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தற்காலிகமாக விலக்கப்பட்ட மரம் அந்த மரம். ஆனா எல்லா மரத்தின் பழங்களையும் பறித்து புசிக்கலாம், சாப்பிடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது எல்லா மரங்களில ஜீவ விருட்சம் என்ற ஒரு மரம் இருந்துச்சு, அதை இவங்க பறிச்சு புசித்ததாக வேதத்துல சொல்லப்படல, புசிக்கவும் இல்லை. தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னத இவங்க செய்ததினால என்ன நடந்துச்சு? ஜீவ விருட்சம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் ஜீவ விருட்சத்தினாலே அல்லது அந்த பழத்தை புசிக்கிறதுனாலே சாவாமை, அழியாமை, மரணமில்லை என்கிற அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவர்கள் சுதந்திரிக்க முடியாம போயிருச்சு பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் அந்த பழத்தை மனுஷன் கையை நீட்டி பறிச்சு சாப்பிட்டு விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வைத்தார். அப்ப மனுஷன் பாவம் செய்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் தடை செய்யப்படுகிறது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருடைய ஜீவனை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை, திட்டங்களை, ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை தேவன் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள், தீட்டான காரியங்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியல. அந்தந்த நேரத்தில் என்ன விரும்புறோமோ, என்ன ஆசைப்படுறோமோ, எங்க போகணும், எங்க வரணும், என்ன செய்யணும், இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடப்பித்துட்டோம். நம்ம விரும்புகிற திசையில போகிறோம், விரும்புகிற காரியங்களை செய்யறோம். அவைகள் நம்மை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாவம் என்று தெரியும் நமக்கு, ஆனா இது ஆசீர்வாதங்களின் தடை என்று அறியாமல் விட்டு விட்டோம். அதனாலதான் சுகம் இல்லை, அதனாலதான் விடுதலை இல்லை, அதனாலதான் ப்ரமோஷன் இல்லை, அதனாலதான் மேன்மை இல்லை, அதனாலதான் புதிய நன்மைகள் இல்லை, அதனாலதான் புத்திர பாக்கியம் இல்லை, அதனாலதான் திருமண காரியங்கள் வாய்க்கல, அதனாலதான் படிப்புல அடுத்த கட்ட உயர்வுக்கு போக முடியல, அதனாலதான் சுகத்தை பெற முடியல. ஏதோ ஒரு தீட்டுப்படுத்துகிற பாவம், ஏதோ ஒரு தீட்டுப்படுத்துகிற அசுத்தம். ஒருவேளை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை உணர்த்துவாரானால் கவலைப்படாதீங்க, இன்றைக்கும் மன்னிக்கிறதற்கு தேவன் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார்.